பரம்பரையா ஆண்டவங்க இப்போதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். சான்ஸ் கொடுக்காம எல்லாம் நடக்குது. இந்த ஆட்சி தான் மக்களோட எஜுகேஷன் ஃப்ரீன்றாங்க. அங்கே எஜுகேஷன் ப்ராப்ளம் நடக்குது. சான்ஸ் இப்போ இது இருக்கும். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் மேட்ரு. யார் வந்தான்றதை விட புதியவர்களுக்கு புதிய இடம் கொடுக்கலாம். யார் எஜுகேஷனுக்கும் மருத்துவத்தையும் இலவசமாக்குறாங்களோ அதுதான் மக்களுக்கு தேவை, அடிப்படை தேவை. தான் வரணும் கொடுக்குறாங்களோ இல்லையே அது கொடுக்குறது பத்திரிக்கை அதெல்லாம் நான் சொல்லலை. பரம்பரையா ஆண்டவங்க மக்களை பற்றி கேட்கும் அவங்களுக்கு. இப்போ வர கற்றுக்கிட்டீங்கன்னா வேஸ்ட். அதனால டிஎம்கே தான் வரணும். எனக்கு விஜய் வந்தாலும் புதுசா ஒருத்தர் வந்து ஆளணும். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஆளணும். சட்டம் கட்ட எதுவும் இல்ல. ஏன் புதுசா வரவனுக்கு வழிதான் கொடுப்போமே. ரெட்டால வந்தா எடப்பாடி வந்தா கொஞ்சம் நல்லதா இருக்கும். எதனால அவர் வரணும் நீங்க? இல்ல இப்போ அவரு டிஎம்கே ஆட்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் மக்களுடைய கருத்து. அதனால ஏடிஎம்கே வந்தா வர எலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும். இவங்க எந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. இந்த ஆட்சி தான் ஆளுங்கட்சி. முன்ன எடப்பாடி ஆட்சியில் அதெல்லாம் கிடையாது. கம்மியான கொடுத்து பார்த்தா தானே வாங்குறானா இல்லையன்றது தெரியும். சும்மா இவங்களே அவன் பண்ண மாட்டான் ஒண்ணு மாட்டான் அப்படின்றது யார் வரணும் ஆசைப்படல. யார் வந்தாலும் நல்லது பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட். யார் வந்தாலும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு தரணும். மோஸ்ட் ஆஃப் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அவங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லாமல் இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி என்னோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரி, அதுவும் அவுட் ஆஃப் த என்விரான்மெண்ட்ல அப்படி தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓரியன்டாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகாதார மையங்கள் நிறைய உருவாக்கிட்டாங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் மினிமம் இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்தாலே அது இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. பேசிக்காக ஹாஸ்பிட்டல் போனாலே அது ஒரு பிஸ்னஸ் மைண்டோட தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ கரெக்டான ட்ரீட்மெண்ட் இப்போ நார்மலாக ஒரு ஃபீவருக்கு போனாலே அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃபீவருக்கு வந்தாங்க அதை டயக்னோசிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி தர மாதிரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணுறது, சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்குமே டைம் ஒதுக்கி கொஞ்சம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இது செகண்டு. அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பர்டிகுலர் பிளே கிரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரலாம். கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரலாம். அந்த மாதிரி பண்ணி தரலாம். ப்ளஸ் அம்மா உணவு நல்லா திட்டம் அது நல்லா போயிட்டு இருக்கு. ப்ளஸ் அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டு கொஞ்சம் க்ளீன் அண்ட் ப்ராப்பர் சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வெல் அண்ட் குட்டாக அவங்க யூஸ் பண்ணி தரலாம். ஸோ இதுவுமே நல்லா பண்ணி கொடுத்தாலும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் மக்களுக்கு. அந்த வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா இப்போ ஃபர்ஸ்ட்டை விட பாஸ்ட் 10 years பிஃபோரில் விட இப்போ கம்பேர் பண்ணுறப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. ஸோ இன்னும் அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரலாம், அடிஷ்னல் நாலேஜஸ் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் யார் வந்தாலுமே நல்லது பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் டேக் கேர் எடுத்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இவங்க தான் வரணும்ட்டு எந்த ஒரு ப்ராஸ்பெக்ஷனும் இல்லை. யாருமே கோயிங் டு பி நல்லா ப்ரொவைட் பண்ணணும், சர்வீஸ் நல்லா கொடுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. இப்போ பொலிட்டிக்கல் ரீசன் வரவங்க எப்படி இருப்பாங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும் மட்டும் பார்க்கக்கூடாது, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மைண்டோட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யார் வந்தாலுமே வெள்ளம் கொடுக்கலாம். அப்ரிஷியேட்டபிள் தான். எல்லாருமே சுயநலத்துக்காக ஆட்சி பண்றாங்க. 50 வருஷமா தான் நடந்திருக்கு. அவங்க சுத்தம் ஏறதை தவிர மக்களோட முன்னேற்றம் ஒன்றும் இல்லை. எஜுகேஷன் ஃப்ரீன்றாங்க. அங்க எஜுகேஷன் ப்ராப்பராக நடக்குதான்னு தெரியல. அந்த பிரைவேட் ஸ்கூல் ஃபுல்லாக வளர்த்து விடுறாங்க இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல் வளரல. எஜுகேஷனும் மெடிக்கலும் ஃப்ரீ ஆக்குனாங்கன்னா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நடக்கும். எந்த கட்சி வந்தாலும் சரி, புதுசா எந்த கட்சி வந்தாலும் நான் எந்த கட்சி தான் ஆட்சி பண்ணுவேன். யார் வந்தாலும் சந்தோஷம். விஜய் வந்தது. எதனால விஜய் வரணும்? விஜய் புதிய ஆட்சி வருவாங்க. யாரும் எதிர்பார்க்கறது ஒருத்தர் புதுசாக சான்ஸ் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். சான்ஸ் கொடுக்காமலே அவங்கள மருந்தாடி பேசுறது
இது வரைக்கும் வந்து திமுகவில் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து மாற்றமாக இருந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, இதுதான் வந்து அவருமே சொல்லியிருக்காரு. 2 இதுல வந்து போட்டி, இப்ப திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமே போட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து எனக்கு வந்து திமுக இத்தனை வருஷம் வந்து அவங்க வரணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த தடவை கண்டிப்பா திமுக வந்து ஆட்சி வந்து, பட் ஆட்சி வந்து இருந்தாலும் நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து விஜய் வந்து நடிகரா இருக்கிறாரு. அது இருந்தாலும் இப்போ வந்து எதுக்காக அரசியல் வரணும், அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் எதுக்காக அரசியல் வந்திருக்காங்கன்னா, மக்கள் வந்து இந்த அளவுக்கு இன்னும் கொடுமைகளை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயமானதுன்னா, பெண்களுக்கான ஒரு உண்மையான சம்பவம்லாம் நிறைய நடந்துருக்கு. எதுக்காகனா அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து எப்படி சொல்றது, எதிர்ப்பாக இல்லை. இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா தப்பு வந்து ஜெயிலுக்கு இதுதான் பண்றாங்க, கடுமையா வந்து எதுவுமே பண்றது இல்லை. திமுக ஆட்சி வந்து இது வரைக்கும் என்ன பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ திமுக தமிழக வெற்றி கழகம் எதுக்கு வருதுன்னா, அது வந்து அந்த ஆட்சி இருக்கக்கூடாது, மக்கள் வந்து எப்பவுமே அடிமையா இருக்கக்கூடாது, எது இருந்தாலும் இலவசமா பொருட்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னா இப்போ திமுக வந்து ஒழிப்புன்னு தான் பார்த்துருக்கோம். வேற என்ன சொல்றீங்க? மது ஒழிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சான்ஸே இல்லை. கண்டிப்பா இது இருக்கும், பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றதுதான் மேட்ரு. அதுதான், மது இல்லாம கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க ஆல்மோஸ்ட். இது வந்து நீங்க எங்க போய் கேட்டாலுமே அது யாரால தான் அதான் சொல்லுவாங்க. இது வந்து பேஸ்ட் அந்த மைண்ட் செட் தான். என்னோட மைண்ட் செட்டுக்கு இல்லைனா இல்லை, என்னோட மைண்ட் செட்டுக்கு இருக்குன்னா இருக்கு. அதுதான் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றோமோ அதுதான் மேட்ரு. இப்போ சின்ன பசங்க கையிலலாம் இந்த போதைப் பொருள் அதெல்லாமே கிடைக்குது, அதை பத்தி அது வந்து அது அவங்களோட மைண்ட் செட் தான். நான் சொன்னேன் அந்த மைண்ட் செட் தான். அது எப்படி புஷ் பண்றாங்க, சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ ஒரு ஸ்லம்ல போய் நீ ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க சர்க்கம் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிதான் அவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம யாராவது சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி பொலிட்டிக்ஸ் அவங்க வந்து அவங்க டெவலப் பண்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணிருக்காங்கன்னா மேபி அவங்க டிஸ்ட்ராக்ஷன், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனால வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்கணும் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஸோ பர்டிகுலர் இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அங்கே உள்ள பசங்க எப்படி வெளியே எடுத்துட்டு வரலாம், ஸோ அவங்க ட்ரக் அடிக்டாக இருக்காங்கன்னா எப்படி அவங்க மீட் கொண்டு வர முடியும், அதுக்கு என்னென்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இனிமேல் மேபி கமிங் 2026 வர எலெக்ஷனில் வர பர்டிகுலர் லீடர்ஸ், அந்த கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏஸ் அவங்க வந்து ப்ராஸ்பெக்ட் எடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேபி பெட்டராக இருக்கும். யார் வந்தாலும் பண்ணணும், அதுதான் மேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லதான். அதே டிஎம்கே ஆளுங்களே வச்சு நடத்துறாங்க, அவங்க எப்படி ஒழிக்க ஏடிஎம்கே வந்தா இதுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கும். நிரந்தர தீர்வுனா மது ஒழிச்சிருவாங்களா மொத்தமா? நீ சொல்ல வரல, ஒழிச்சா நல்லதுதான். இதை ஒழிக்கிற மாதிரி யாராவது புதுசா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? தாராளம், கண்டிப்பா போடுவீங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயம் இந்த விஷயம் மாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போன ஆட்சியில் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ திமுகவில் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து குறையும் வருது. அதனால புதுசாக ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குங்க. அதனால வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும். கஷ்டப்படலாம் முன்னேற்றத்துல இதெல்லாம் நல்லா பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். சரித்திர பார்வை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்